பாட்டி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பாக்குறாரு அண்ணாமலை. அம்மா எப்பமா வந்த அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான்டா வந்தேன். வந்து நான் கொஞ்ச நேரம் தான்டா ஆச்சு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அம்மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து, அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து பாட்டியை விசாரிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மீனா, விஜயா எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க பாருடா, எப்ப பார்த்தாலும் நீ மீனாவுக்கு மேல சண்டை போட்டுட்டே இருக்க, எதுக்குடா சண்டை போடுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, ஒரு சின்ன பிரச்சனை, இப்ப அது சரியாயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க பாருடா, அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமா ஆமா, நீ எதுக்காக கோவப்பட்ட அந்த பிரச்சனையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இங்க பாருடா, அந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்படியாம்மா, உனக்கு யாரும்மா சொன்னா? மீனா நீ சொன்னியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஐயோ என்னங்க, நாளா எதுவுமே சொல்லல அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஆமா, விஜயா தான் சொன்னா, அவ தான் எனக்கு வர சொன்னா. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. இவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நல்ல பொண்ணுன்னு சொல்லி எல்லாமே பண்ணி இன்னைக்கு மனோஜ் வாழ்க்கைய அழிச்சு வச்சிருக்க. எப்படி அத்தை தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு? நான் என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா இருக்கேன்? எனக்கு அவ நல்லவன் நினைச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. தெரியாது இல்ல, அப்ப வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க? பாத்தியா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல அந்த மனோஜ் விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இங்க பாருடா, மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, இந்த வீட்டுக்கு கிடைச்சா வரும், அவ தான் இந்த வீட்டோட தேவதையே, புரியுதா? மீனா அவ என்னைக்குமே யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டா, அந்த கிருஷ்ணன் நினைச்சு மட்டும்தான் உண்மையை மறைச்சிருக்கா. நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு மீனா கிட்ட சண்டை போடக்கூடாது, ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணும், சரியா? ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கணும், இதுதான் குடும்பம், இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு இருந்தா 1000 பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாத்தையும் யோசிக்கணும், யார் மேல தப்பு இருக்கு யார் மேல தப்பு இல்லை எல்லாமே யோசிக்கணும், எடுத்த கவுத்துன்னு எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி சரி பாட்டி, நான் மீனா இனிமே திட்ட மாட்டேன், நல்லா பாசமா பாத்துக்கிறேன், அன்பா பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத பாட்டி அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க பாரு நம்மள, இதையே நினைச்சிட்டு நீ இருக்காத, உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், சரியா? பிரச்சனைங்க வாழ்க்கையில வரதான் செய்யும், அதை எப்படி கையாளமோ அப்படிதான் நம்ம பண்ணணும், அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, சரியா? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினைச்சிட்டு போ. ஆமா மீனா, உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஊர்ல இருக்கும் போதே தெரியும், அப்பயே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்கேயே இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இல்ல கிருஷ்ண சாக அடிச்சிருவேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன்னா சொன்ன, ரோகிணி மிரட்டினதுனால தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு மீனா சொல்றாங்க. புரியுதா, அவ அப்படிதான் பண்ணுவா, சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. அதுக்குள்ள மனோஜ் வராரு. வந்த உடனே அப்படியே பாட்டி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி பாத்தீங்களா பாத்தீங்களா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. சரிப்பா சரிப்பா, நீ அழாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உனக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும், சரியா? இங்க பாரு, இப்படி ஏமாத்தணும்னு இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அவ பாக்குறதுக்கு அப்படியா இருந்தா நல்ல மாதிரியே நடிச்சா, நமக்கெல்லாம் தெரியாதப்பா, தெரிஞ்சா நம்ம இந்த மாதிரி நடந்திருக்குமா என்ன? விஜயாக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. பாட்டி என்னால தாங்க முடியல பாட்டி, என்னால தாங்கவே முடியல பாட்டி, என்னால அவ்வளவு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நடந்தது சாதாரண விஷயம் இல்லப்பா, ஒரு பொண்டாட்டி 2 வருஷம் கூட வாழ்ந்திருக்கா, வாழ்ந்தவ துரோகம் பண்ணிட்டு போறதுன்றது பெரிய விஷயம், அதுல இருந்து மீண்டு வெளியே வரவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடனே எல்லாமே நடக்காது மனோஜ், கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா நல்லது நடக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரிப்பா, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்னம்மா இப்போ உடனே போறேன்னு சொல்ற? பாட்டி வந்தீங்கல்ல, கொஞ்ச நாளாவது இருந்துட்டு போங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இல்ல இல்ல, அதுக்காக சொல்லல, அங்க அறுவடைலாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன், நான் இல்லைன்னா அங்க ஒரு வேலையும் ஆகாது, அதனால நான் இப்பயே போறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இங்க பாருங்க விஜயா, நீ சொன்னதால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதை கேட்டோடனே அண்ணாமலை சொல்றாரு. இப்பதான் நல்ல ஒரு மருமகளா நடந்திருக்கா விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன்னா அம்மாவை மதிச்சு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, நான் என்னைக்குமே அத்தைய மரியாதையா தான் நடத்துவேன். ஐயோ ஐயோ, அப்பா பாப்பா, என்ன மரியாதையா நீங்க நடத்துவீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. வாய மூடுடா, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டி கிளம்புறாங்க. எல்லாருமே சேர்ந்து படுத்துட்டு இருக்காங்க. அங்க முத்து மீனா 2 பேருமே இருக்காங்க. மீனா, உன் மேல எனக்கு ரொம்ப பாசமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாரு. முத்து, என்னங்க திடீர்னு பாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. இங்க பாத்தியா, இந்த 5 விரலும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணுது, அந்த இது ரொம்ப பாசத்தை காட்டுற விரல், இது அன்பான விரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல் ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்காரு. என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா மீனா அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அந்த 5 விரல இவங்க 5 விரலோட அப்படியே கை கோத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களோட கைக்குள்ள என்னோட கை அடக்கமா இருக்கும்போது அந்த 5 கையுமே அவ்வளோ சந்தோஷப்படும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் மீனா, என்னடி இது, நான் ஒரு விரலுக்கும் உள்ள பாசத்தை சொல்லிட்டு இருந்தா நீ ஒரே இதுல எல்லாத்தையும் முடிச்சுட்ட, 5 விரலுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்ட, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்க. மீனா, நான் உனக்கு ஒண்ணு பழி கொண்டு வரேன் அப்படின்னு போறாரு. போயிட்டு நான் இன்னைக்கு அல்வா பண்ண போறேன் அப்படின்னு அடுத்த நாள் காலைல சொல்றாரு.
என்னங்க அல்வாவா நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐயோ மீனா நீலாம் அல்வா பண்ண வேணா, நானே பண்றேன், யூடியூப்பை பார்த்து நானே கொஞ்சம் கற்று வச்சிருக்கேன், இரு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அங்கேருந்து வராங்க. அந்த உடனே சுருதி கேட்குறாங்க, என்ன 2 பேருக்குள்ள சண்டைலாம் முடிஞ்சிச்சா, என்ன பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா ஏதோ அல்வா பண்றேன்னு சொல்றாரு. அப்படியா, சரி சரி நீங்க போய் பண்ணுங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் அல்வாலாம் பண்றாரு. ஆமா என்ன இது, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அல்வா கொடுத்து மட்டும்தான் பொண்டாட்டியை கவர் பண்ணுமா என்ன, இது என்ன இது அப்படின்னு சுருதி சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிதான். இங்க பாரு பழக்குறல, நீ ஏதாவது போட்டு சொதப்பி வைக்காத, இரு நான் போயிட்டு அல்வா பண்ணிட்டு வர, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போயிட்டு அல்வாலாம் பண்றாரு. பண்ணி கொண்டு வந்தாரு. இந்த மீனா வா ஓடிவா ஓடிவா, உனக்கு தான் ஆசையா கொடுக்க போறேன் அப்படின்னு, அல்வா ரெடி அல்வா ரெடி அப்படின்னு கத்துறாரு. மனோஜ் உள்ள இருக்காரு. அவங்க விஜயாவும் இருக்காங்க. அம்மா பாத்தியாமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருமா, அவன் அல்வாலாம் கிண்டி அவன் சந்தோஷமா இருக்காமா, என் பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணின்னு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. டேய் அவன் அப்படிதான்டா, அவனுக்கு திருந்தவே மாட்டான், அவனுக்கு நல்ல புத்தியே கிடையாதுடா, நீ கஷ்டப்படுத்தல் தான்டா அவன் சந்தோஷப்படுவான், அவன் புத்தியே அப்படிதான்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஏய் என்ன இங்க அல்வா செய்யற இதை செய்யறேன்னு, ஏன்டா மனோஜ் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதை பத்தி கவலையப்படாம நீங்க அல்வா கிண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே கோவமா பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, வா மீனா நீ வா வந்து அல்வா சாப்பிடு வா அப்படின்னு வாயில ஊட்டுறாரு. அப்படியே வாயை மூடிட்டாங்க. வாங்க சுருதி பழக்குறல, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயில கொடுக்குறாரு. அவங்களும் வாயை மூடிட்டாங்க. எல்லாருமே வாயை மூடிட்டாங்க. ஐயோ அல்வா என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, வாய் ஒட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை திறக்க முடியாம இருக்காங்க. அம்மா நீ வாமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கெல்லாம் வேணாண்டா, ஏய் உன் அல்வாலாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க, சாப்பிடுமா நீ அல்வா சாப்பிடுமா, இப்பெல்லாம் பேசாதம்மா, நீ பேசினால தாங்க முடியாது புடிமா அப்படின்னு வாயில கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜயாவிலையும் வாயை திறக்கவே முடியல, வாய் அப்படியே ஒட்டிக்குது. வராரு. வந்த உடனே அப்பா இந்தாப்பா அல்வா அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் வராரு. மனோஜ் வாயிலையும் போட்டுறாரு. அடுத்தது ரவி வாயில யார் வாயுமே திறக்க முடியல. அண்ணாமலைக்கு கொடுக்க போறாரு. ஐயோ வேணாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே சேர்ந்து அப்படி இழுக்கிறாங்க. டேய் என்னடா எல்லாரும் இழுக்கிறாங்க, என்னடா பண்ணி வச்ச அல்வால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அண்ணாமலை. அப்பா நான் அல்வால நல்லதாப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இவங்களுக்குலாம் இவங்க வாயெல்லாம் டேஸ்டா இருக்குப்பா, அதான்ப்பா நீ சாப்பிடுப்பா வாப்பா அப்படியே இழுக்கிறாங்க. இருங்க வர சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் துப்புறாங்க. ஐயோ என்னங்க இவன் அல்வா பண்றான்னு சொல்லிட்டு சாகடிக்க பாக்குறாங்க. இவன் ஏதோ கோந்து ஏதோ மாத்தி பண்ணி வச்சிருக்கான், ஒட்டிக்கிச்சுங்க வாயெல்லாம் ஒட்டிக்கிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனா சுருதி ரவி எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. டேய் இப்படியாடா அல்வா பண்ணுவேன், நீ அல்வா பண்ணதும் போதும், எங்க வாய் ஒட்டிக்கிறதும் போதும். ஐயோ அப்படியா, சரி நான் வாயில போட்டு பாக்குறேன் அப்படின்னு அப்படியே போடுறாரு. வாயிலே விழல. ஐயோ இது உண்மையிலேயே நல்லா போல இருக்கே, எனக்கு வேணாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறாரு. ஐயோ அப்பா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இந்த டிஷ்ஷை வேற நான் என்னோட ரெஸ்டாரண்ட்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரியா பண்றது, வாயெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஐயோ வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ச்சே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுங்க, அவன் ஏதோ மாத்தி ஏதோ மாவை எடுத்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்காக இப்படியா, டேய் வாயெல்லாம் கெட்டு போன மாதிரி இருக்குடா, டேய் ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் ரொம்ப வருத்தமா போறாரு. போயிட்டு அப்படியே ரோகிணியோட போட்டோவை எடுத்து பாக்குறாரு. ரோகிணி நீ தாண்டி எனக்கு எல்லாமே, எவ்வளோ பாசமா இருந்தேன், நீ எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வரம்னு நான் நினைச்சேன், கடைசியில நீ இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, ஏன் என்னை ஏமாத்தின ரோகிணி நீ ஏமாத்தது ரொம்ப பெரிய தப்பு, என்னால் அந்த துரோகத்தை தாங்கவே முடியல, ஞாபகமாகவே இருக்குது தெரியுமா, என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல, எனக்கு கடையில் போனால் கூட உன் ஞாபகமாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் நீ தெரிகிற மாதிரியே இருக்க, நான் என்ன ரோகிணி பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ண ரோகிணி, எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போன ரோகிணி, என்னால் தாங்க முடியல ரோகிணி, ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா ஒண்ணு, நீ இனிமே என் வாழ்க்கையில வரவே முடியாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டே இருக்காரு. அங்கே வந்து அவங்க அம்மா வராங்க. ஏய் அவள் ஃபோட்டோவே வச்சு எதுக்குடா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே பிடுங்கி போடுறாங்க. இல்லைம்மா என்னால் மறக்கவே முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாருடா சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலையே படாத, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும், நல்லா பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, சந்தோஷம்லாம் எங்கேயும் இல்லைடா உங்ககிட்ட இருக்குது, நான் அம்மா இருக்கல, நீ கவலையே படாத, சும்மா அவகிட்ட பேசாத, அவங்க கடைக்கு வருவா, அவங்ககிட்ட பேசுகிறேன்னு ஏதாவது பண்ணுவா, ஆனால் நீ அவகிட்ட பேசவே கூடாது சரியா, அம்மா என்ன சொல்கிறனோ அதை மட்டும் தான்டா நீ கேட்கணும், அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா சரிம்மா நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜ் கடைக்கு போகிறாரு. ரோகிணி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படியாவது போயிட்டு மனோஜ் கிட்ட பேசலாமா, பேசி மனோஜ் மனசை மாற்ற ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கடைக்கு. பார்த்தா மனோஜ் பார்க்கறாரு. பார்த்தோன்னே ஏய் நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்க, வெளியே போ அப்படின்றாரு.
ஏன் மனோஜ் இப்படி பண்ணுற, நான் உன் பொண்டாட்டி தானே, இது இப்படி தான் நீ நடந்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தாண்டி நடந்துப்பேன், அப்படி தான் நடந்துப்பேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடுனல்ல, புருஷன் வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன், எதுக்குடி இப்படி பேச வர, போயிடு இங்கேருந்து. நான் உன்னை எவ்வளோ பாசமாக உன்னை வந்து கல்யாணம் பண்ணி உன் கூட நான் வாழ்ந்தேன், ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணல, எப்படி உனக்கு எனக்கு எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது, நீ பேசாத, நீ போயிடு, அம்மா உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மனோஜ் இப்போ கூட நீ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் அம்மா எப்போவுமே நம்மளை பிரிக்க தான் பார்ப்பாங்க, சேர்த்து வைக்கவே மாட்டாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஆமாம், பின்ன நீ பண்ண விஷயத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, நீ 2 புருஷன் கூட வாழ்வ, ஒரு குழந்தை பெற்றுப்ப, இதெல்லாம் உலகத்தில் நடக்குமா, எங்கேயாவது நடக்குமா, நீ கல்யாணம் பண்ணிக்காம போ, அது உன் இஷ்டம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கணும், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை சேர்த்து இப்படி அழிச்சிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். மனோஜ் நான் பண்ணது தப்பு தான் மனோஜ், அதுக்காக என்னை வெறுத்துறாத மனோஜ், தயவுசெய்து என்னை வெறுத்துறாத மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஒழுங்கா போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாரு. போயிடு, இங்கே வராது, இந்த கடை பக்கமே நீ வரக்கூடாது, இந்த கடைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி நடந்துக்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனோஜ். கஷ்டமாக இருக்கா, அப்படிதான் இருக்கும், போ நீ போயிடு, என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத, ஒழுங்கா போ. பாட்டி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பாக்குறாரு அண்ணாமலை. அம்மா எப்பமா வந்த அப்படின்னு கேட்கறாரு. இப்பதான்டா வந்தேன், வந்து நான் கொஞ்ச நேரம் தான்டா ஆச்சு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அம்மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து பாட்டியை விசாரிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மீனா, விஜயா எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க பாருடா, எப்ப பார்த்தாலும் நீ மீனாவுக்கு மேல சண்டை போட்டுட்டே இருக்க, எதுக்குடா சண்டை போடுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, ஒரு சின்ன பிரச்சனை, இப்ப அது சரியாயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க பாருடா, அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. ஆமா, நீ எதுக்காக கோவப்பட்டா அந்த பிரச்சனையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. இங்க பாருடா, அந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்படியாம்மா, உனக்கு யாருமா சொன்னா, மீனா நீ சொன்னியா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. ஐயோ என்னங்க, நாளா எதுவுமே சொல்லலை அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஆமா, விஜயா தான் சொன்னான், அவ தான் எனக்கு வர சொன்னான். இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. நீ இவ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நல்ல பொண்ணுன்னு சொல்லி எல்லாமே பண்ணி இன்னைக்கு மனோஜ் வாழ்க்கையை அழிச்சு வச்சிருக்கேன். எப்படி அத்த தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு, நான் என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா இருக்கேன், எனக்கு அவன் நல்லவன் நினைச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. தெரியாது இல்ல, அப்ப வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க, பாத்தியா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல அந்த மனோஜ் விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இங்க பாருடா, மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, இந்த வீட்டுக்கு கிடைச்சா வரும், அவ தான் இந்த வீட்டோட தேவதையே, புரியுதா. மீனா அவ என்னைக்குமே யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அந்த கிருஷ்ணன் நினைச்சு மட்டும்தான் உண்மையை மறைச்சிருக்கா. நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு மீனா கிட்ட சண்டை போடக்கூடாது, 2 பேரும் ஒத்துமையா வாழணும், சரியா. ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கணும், இதுதான் குடும்பம், இதுதான் வாழ்க்கைன்னு இருந்தா 1000 பிரச்சனை வரதான் செய்யும். எல்லாத்தையும் யோசிக்கணும், யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இல்லை, எல்லாமே யோசிக்கணும். எடுத்த கவுத்தன்னு எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி, நான் மீனா வேணுமே திட்ட மாட்டேன், நல்லா பாசமா பாத்துக்கிறேன், அன்பா பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத பாட்டி அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க பாரு நம்மள இதையே நினைச்சிட்டு நீ இருக்காத, உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், சரியா. பிரச்சனைங்க வாழ்க்கையில வரதான் செய்யும், அதை எப்படி கையாளமோ அப்படிதான் நம்ம பண்ணணும், அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, சரியா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினைச்சிட்டு போ. ஆமா மீனா, உனக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஊர்ல இருக்கும் போதே தெரியும், அப்பயே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்கேயே இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இல்ல கிருஷ்ண சாகடிச்சிடுவேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன்னா சொன்னேன், ரோகிணி மிரட்டினதுனால தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு மீனா சொல்றாங்க. புரியுதா, அவ அப்படிதான் பண்ணுவா, சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. அதுக்குள்ள மனோஜ் வராரு. வந்த உடனே அப்படியே பாட்டி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி பாத்தீங்களா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. சரிப்பா நீ அழாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உனக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும், சரியா. இங்க பாரு, இப்படி ஏமாத்தணும்னு இருப்பான்னு யாருக்கு தெரியும், அவ பாக்குறதுக்கு அப்படியா இருந்தா நல்ல மாதிரியே நடிச்சா, நமக்கெல்லாம் தெரியாதப்பா, தெரிஞ்சா நம்ம இந்த மாதிரி நடந்திருக்குமா என்ன, விஜயாவுக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. பாட்டி என்னால தாங்க முடியல பாட்டி, என்னால தாங்கவே முடியல பாட்டி, என்னால அவ்வளோ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நடந்தது சாதாரண விஷயம் இல்லப்பா, ஒரு பொண்டாட்டி 2 வருஷம் கூட வாழ்ந்தவ துரோகம் பண்ணிட்டு போறதுன்றது பெரிய விஷயம், அதுல இருந்து மீண்டு வெளியே வரவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடனே எல்லாமே நடக்காது மனோஜ், கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா நல்லது நடக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரிப்பா, நான் வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்னம்மா வந்து இப்போ உடனே போறேன்னு சொல்றேன். பாட்டி வந்தீங்கல்ல, கொஞ்ச நாளாவது இருந்துட்டு போங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இல்ல அதுக்காக சொல்லல, அங்க அறுவடைலாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன், நான் இல்லைன்னா அங்க ஒரு வேலையும் ஆகாது, அதனால நான் இப்பயே போறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இங்க பாருங்க விஜயா, நீ சொன்னதால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதை கேட்டோடனே அண்ணாமலை சொல்றாரு. இப்பதான்
நல்ல ஒரு மருமகளா நடந்திருக்கா விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன்னா அம்மாவை மதிச்சு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, நான் என்னைக்குமே அத்தைய மரியாதையா தான் நடத்துவேன். ஐயோ ஐயோ அப்பா பாப்பா என்ன மரியாதையா நீங்க நடத்துவீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. வாயை மூடுடா, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாட்டி கிளம்புறாங்க. எல்லாருமே சேர்ந்து படுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து முத்து மீனா 2 பேருமே இருக்காங்க. மீனா, உன் மேல எனக்கு ரொம்ப பாசமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னங்க திடீர்னு பாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. இங்க பாத்தியா, இந்த 5 விரலும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணுது. அந்த இது வந்து ரொம்ப பாசத்தை காட்டுற விரல், இது வந்து அன்பான விரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல் ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்காரு. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா மீனா அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அந்த 5 விரல இவங்க 5க்கு விரலோட அப்படியே கை கோத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களோட கைக்குள்ள என்னோட கை அடக்கமா இருக்கும்போது அந்த 5 கையுமே அவ்வளோ சந்தோஷப்படும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் மீனா, என்னடி இது, நான் ஒரு விரலுக்கும் உள்ள பாசத்தை சொல்லிட்டு இருந்தா நீ ஒரே இதுல எல்லாத்தையும் முடிச்சுட்ட, 5 விரலுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்ட, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்க. மீனா, நான் உனக்கு ஒண்ணு பழி கொண்டு வரேன் அப்படின்னு போறாரு. போயிட்டு நான் இன்னைக்கு அல்வா பண்ண போறேன் அப்படின்னு அடுத்த நாள் காலைல சொல்றாரு. என்னங்க அல்வாவா, நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐயோ மீனா நீலாம் அல்வா பண்ண வேணா, நானே பண்றேன், யூடியூப்பை பார்த்து நானே கொஞ்சம் கத்து வச்சிருக்கேன், இரு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அங்க வந்து வராங்க. அந்த உடனே சுருதி கேட்கறாங்க, என்ன 2 பேருக்குள்ள சண்டைலாம் முடிஞ்சிச்சா, என்ன பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா ஏதோ அல்வா பண்றேன்னு சொல்றாரு. அப்படியா, சரி சரி நீங்க போய் பண்ணுங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் அல்வாலாம் பண்றாரு. ஆமா, என்ன இது, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அல்வா கொடுத்து மட்டும்தான் பொண்டாட்டியை கவர் பண்ணுமா என்ன, இது என்ன இது அப்படின்னு சுருதி சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிதான், இங்க பாரு பழக்குறல, நீ ஏதாவது போட்டு சொதப்பி வைக்காத, இரு நான் போயிட்டு அல்வா பண்ணிட்டு வர, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போயிட்டு அல்வாலாம் பண்றாரு. பண்ணி கொண்டு வந்தாரு. இந்த மீனா வா, ஓடிவா ஓடிவா, உனக்கு தான் ஆசையா கொடுக்க போறேன் அப்படின்னு அல்வா ரெடி அப்படின்னு கத்துறாரு. மனோஜ் உள்ள இருக்காரு. அவங்க விஜயாவும் இருக்காங்க. அம்மா பாத்தியாமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருமா, அவன் அல்வாலாம் கிண்டி அவன் சந்தோஷமா இருக்காமா, என் பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணின்னு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. டேய், அவன் அப்படிதான்டா, அவனுக்கு திருந்தவே மாட்டான், அவனுக்கு நல்ல புத்தியே கிடையாதுடா, நீ கஷ்டப்படுத்தல் தான்டா அவன் சந்தோஷப்படுவான், அவன் புத்தியா அப்படிதான்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஏய் என்ன இங்க அல்வா செய்யற, இதை செய்யறேன்னு, ஏன்டா மனோஜ் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதை பத்தி கவலையப்படாம நீங்க அல்வா கிண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே கோவமா பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, வா மீனா, நீ வா வந்து அல்வா சாப்பிடு வா அப்படின்னு வாயில ஊட்டுறாரு. அப்படியே வாயை மூடிட்டாங்க. வாங்க சுருதி, பழக்குறல, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயில கொடுக்குறாரு. அவங்களும் வாயை மூடிட்டாங்க. எல்லாருமே வாயை மூடிட்டாங்க. ஐயோ அல்வா என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, வாய் ஒட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை திறக்க முடியாம இருக்காங்க. அம்மா நீ வாமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கெல்லாம் வேணாண்டா, ஏய் உன் அல்வாலாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னமா இப்படி பேசிட்டு இருக்க, சாப்பிடுமா நீ, அல்வா சாப்பிடுமா, இப்பெல்லாம் பேசாதம்மா, நீ பேசினால தாங்க முடியாது, புடிமா அப்படின்னு வாயில கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜயாவிலையும் வாயை திறக்கவே முடியல, வாய் அப்படியே ஒட்டிக்குது. வராரு. வந்த உடனே அப்பா இந்தாப்பா அல்வா அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் வராரு. மனோஜ் வாயிலையும் போட்டுறாரு. அடுத்தது ரவி வாயில யார் வாயுமே திறக்க முடியல. அண்ணாமலைக்கு கொடுக்க போறாரு. ஐயோ வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே சேர்ந்து அப்படி இழுக்கிறாங்க. டேய் என்னடா எல்லாரும் எடுக்கிறாங்க, என்னடா பண்ணி வச்ச அல்வால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அண்ணாமலை. அப்பா நான் அல்வால நல்லதாப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இவங்களுக்குலாம் இவங்க வாயெல்லாம் டேஸ்டா இருக்குப்பா, அதான்ப்பா நீ சாப்பிடுப்பா வாப்பா அப்படியே இழுக்கிறாங்க. இருங்க வர சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் துப்புறாங்க. ஐயோ என்னங்க இவன் அல்வா பண்றான்னு சொல்லிட்டு சாகடிக்க பாக்குறாங்க. இவன் ஏதோ மாத்தி பண்ணி வச்சிருக்கான், ஒட்டிக்கிச்சுங்க, வாயெல்லாம் ஒட்டிக்கிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, மீனா, சுருதி, ரவி எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. டேய் இப்படியாடா அல்வா பண்ணுவேன், நீ அல்வா பண்ணதும் போதும், எங்க வாய் ஒட்டிக்கிறதும் போதும். ஐயோ அப்படியா, சரி நான் வாயில போட்டு பாக்குறேன் அப்படின்னு அப்படியே போடுறாரு. வாயிலே விழல. ஐயோ இது உண்மையிலேயே நல்லா போல இருக்கே, எனக்கு வேணாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறாரு. ஐயோ அப்பா, இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த டிஷ்ஷை வேற நான் என்னோட ரெஸ்டாரண்ட்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரியா பண்றது, வாயெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஐயோ வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ச்சே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுங்க, அவன் ஏதோ மாவை எடுத்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்காக இப்படியா, டேய் வாயெல்லாம் கெட்டு போன மாதிரி இருக்குடா, டேய் ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் ரொம்ப வருத்தமா போறாரு. போயிட்டு அப்படியே ரோகிணியோட போட்டோவை எடுத்து பாக்குறாரு. ரோகிணி நீ தாண்டி எனக்கு எல்லாமே, எவ்வளோ பாசமா இருந்தேன், நீ எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வரம்னு நான் நினைச்சேன், கடைசியில நீ இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, ஏன் என்னை ஏமாத்தின ரோகிணி, நீ ஏமாத்தது ரொம்ப பெரிய தப்பு, என்னால் அந்த துரோகத்தை தாங்கவே முடியல, ஞாபகமாகவே இருக்கு தெரியுமா, என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல, எனக்கு கடையில் போனால் கூட உன் ஞாபகமாகவே இருக்கு, எங்கே பார்த்தாலும் நீ தெரிகிற மாதிரியே இருக்க, நான் என்ன ரோகிணி பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ண ரோகிணி, எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போன ரோகிணி, என்னால் தாங்க முடியல ரோகிணி, ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா ஒண்ணு, நீ இனிமே என் வாழ்க்கையில வரவே முடியாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு.
அங்கே வந்து அவங்க அம்மா வராங்க. ஏய் அவள் ஃபோட்டோவே வச்சு எதுக்குடா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே பிடுங்கி போடுறாங்க. இல்லைம்மா என்னால் மறக்கவே முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலையே படாத, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும், நல்லா பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சந்தோஷம்லாம் எங்கேயும் இல்லைடா, உன்கிட்ட இருக்குது, நான் அம்மா இருக்கல, நீ கவலையே படாத, சும்மா அவகிட்ட பேசாத. அவள் அங்கே கடைக்கு வருவா, அவங்ககிட்ட பேசுகிறேன்னு ஏதாவது பண்ணுவா, ஆனால் நீ அவகிட்ட பேசவே கூடாது சரியா? அம்மா என்ன சொல்கிறனோ அதை மட்டும் தான்டா நீ கேட்கணும், அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா சரிம்மா நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜ் கடைக்கு போகிறாரு. ரோகிணி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படியாவது போயிட்டு மனோஜ் கிட்ட பேசலாமா, பேசி மனோஜ் மனசை மாற்ற ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கடைக்கு. பார்த்தா மனோஜ் பார்க்கறாரு. பார்த்தோன்னே ஏய் நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்க, வெளியே போ அப்படின்றாரு. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுற, நான் உன் பொண்டாட்டி தானே, இது இப்படி தான் நீ நடந்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தாண்டி நடந்துப்பேன், அப்படி தான் நடந்துப்பேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடனல்ல, புருஷன் வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன், எதுக்கடி இப்படி பேச வர, போயிடு இங்கேருந்து. நான் உன்னை எவ்வளோ பாசமாக உன்னை வந்து கல்யாணம் பண்ணி உன் கூட நான் வாழ்ந்தேன், ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணல, எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது, நீ பேசாத, நீ போயிடு, அம்மா உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மனோஜ் இப்போ கூட நீ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் அம்மா எப்போவுமே நம்மளை பிரிக்க தான் பார்ப்பாங்க, சேர்த்து வைக்கவே மாட்டாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஆமாம், பின்ன நீ பண்ண விஷயத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, நீங்க 2 புருஷன் கூட வாழ்வ, ஒரு குழந்தை பெற்றுப்ப, இதெல்லாம் உலகத்துல நடக்குமா, எங்கேயாவது நடக்குமா? நீ கல்யாணம் பண்ணிக்காம போ, அது உன் இஷ்டம், ஆனா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கணும், ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை சேர்த்து இப்படி அழிச்சிட்ட அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. மனோஜ் நான் பண்ணது மனோஜ் தப்பு தான் மனோஜ், அதுக்காக என்ன வெறுத்துறாத மனோஜ், தயவுசெய்து என்ன வெறுத்துறாத மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஒழுங்கா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுமா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாரு. போயிடு, இங்கே வராது, இந்த கடை பக்கமே நீ வரக்கூடாது, இந்த கடைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி நடந்துக்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனோஜ். கஷ்டமாக இருக்கா, அப்படிதான் இருக்கும், போ நீ போயிடு, என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத, ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்கிறாரு.